அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். நீங்க கேக்குறீங்க சார், இன்னமும் 6 மாசம் தான் இருக்குது, அதுல படிச்சு மெடிசின் போவேலுமா, படிக்கிற மெத்தட் ஒன்று சொல்லுங்க. அதே மாதிரி எத்தனை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு படிக்கணும், இந்த அட்வைஸ் தாங்க என்று கேக்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எத்தனை மாசம் இருந்தாலும் நீங்க படிக்க தொடங்கிட்டா, 6 மாசமா இருக்கட்டும், 5 மாசமா இருக்கட்டும், 2 மாசமா இருக்கட்டும், நீங்க சரியா படிக்க தொடங்கிட்டீங்கன்னா மெடிசின் போறதை யாராலையுமே தடுக்க இயலாது. ஏண்டா ஏ லெவல் படிப்புன்றது மிகவும் குறுகிய ஒரு படிப்பு, மிக பெருசெல்லாம் இல்லை. என்னது கேள்விக்கு வரும் என்று விளையம் படிச்சுட்டாலே நாங்க எம்சிக்கு மிகப்பெரிய ரிசல்ட்ஸுக்கு போயிடலாம். எம்சிக்கு 45 46 எடுக்க தொடங்கிட்டோம்டா, எஸ்ஏ நீங்க சும்மா சும்மா சிம்பிளா செஞ்சிருவீங்க. ஏண்டா எனக்கு ஞாபகம் இருக்குது, போன வருஷமெல்லாம் என்னோட எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல ஜாயின் ஆகின பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, எஸ்ஏ கேள்வி என்னென்ன வருமென்று சொல்லி சொல்லி அனுப்புவேன். இப்படி இப்படி படிச்சுட்டீங்கன்னா இப்படி இப்படி வரும், இப்படி இப்படி மார்க்ஸ் எடுக்கலாம்ண்டு. ஸோ எஸ்ஏ பத்தி எல்லாம் நீங்க கூடுதலா யோசிக்க தேவையில்லை. எங்கட எஸ்ஏ ப்ரொஜெக்ட் போகும், அதுலேயே நீங்க தெளிவா விளக்கத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா பாஸ் பேப்பர் கல்வியை செய்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ கல்வி எல்லாம் கைக்குள்ள வந்து சேர்ந்துடும். ஸோ டைம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது எத்தனை மணித்தியாலம் படிக்கணும்னு சொல்றேன். நீங்க 26 பேஜ் ஆறு மணித்தியாலம் கட்டாயம் செல்ஃப் ஸ்டடியை மேக் ஷோர் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி என்ன, நீங்க கிளாஸுக்கு போறாங்களா இருப்பீங்க, 25 பேஜ் இல்லாட்டி ரிப்பீட் பேஜ்ண்டா நீங்க கட்டாயம் 14 ஹவர் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும் பிள்ளை. வேற எந்த வழியுமே உங்களுக்கு இல்லை. 14 ஹவர் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். 26 பேஜுக்கு 6 மணித்தியாலும் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடினா நீங்க குந்தி இருந்து படிக்கிறது, இல்லாட்டி படிக்கிற கிளாஸ்லயாவது சேர்மாறு சொல்லக்குள்ள நீங்க எழுதணும். அவங்க சொல்றதுக்கு முதல் ஒரு கேள்வி எழுதினா நீங்க அதுக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருக்கணும். சேர் செய்யும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறே இல்லை, அது நீங்க படிப்பிக்கப்படுறீங்க. நீங்க படிக்கணும்னா அவங்க சொல்றதுக்கு முதல் நீங்க செஞ்சு போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் செல்ஃப் ஸ்டடி என்று சொல்றது. ஸோ நீங்க கிளாஸுக்கு போறதால 6 மணித்தியாலம், ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரிப்பீட் பேட்ச் 14 மணித்தியாலம் படிக்கும். ஸோ அந்த அகல பீட் பண்ணணும்னா நீங்க பெரிய ஒரு டைம் உண்டு உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்கு நீங்க ஒதுக்க வேண்டி இருக்குது. ரைட். அடுத்தது என்னது படிக்கணும்டா, புது பாஸ் பேப்பரை செஞ்சு பழகுங்க. சரிதானே? நியூ பாஸ் பேப்பர் கட்டாயம். அதுலேயும் 2011க்கு முன்னால் இருக்கிற நீங்க கெமிஸ்ட்ரிக்கு செய்யாதீங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கூடுதலா பழசு செய்ய வேணான்றாங்க சில சேர்மார். பழைய கல்வியை புதுசா மாத்தி புது ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டீங்கன்னா ஓகே. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11க்கு முன்னால் இருக்கிற தொடைய தேவையில்லை. 19ல இருந்து 25 மட்டும் நல்ல கிளியரா இருக்கணும். அதுக்கு முன்னால் இருக்கிறது சும்மா செய்து பார்த்து கொண்டீங்கன்னா ஓகே. அதோட ரிசோர்ஸ் புக் நீங்க கட்டாயமா படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பருக்கு வருதுன்னு. ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது தான் ஃபைனல் பேப்பருக்கு வருது. ஸோ ரிசோர்ஸ் புக்கையும் படிச்சு கொள்ளுங்க. அதோட ஒரு ரிவிஷன் கிளாஸ் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ரிவிஷன் கிளாஸ்ண்டா இப்போ உதாரணத்துக்கு எங்கட 6 மந்த் ப்ராஜெக்ட் போகுது. அந்த 6 மந்த் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு தியரி வரும், பேப்பர் வரும், அதோட அடுத்த வருஷம் என்ன வருமெண்டு வரும், கேள்வி எப்படி அனலைஸ் பண்றேன்னு வரும், கல்வி எப்படி அணுகிறேன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களோட 6 மந்த் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து சேர்த்துடும். அதோட பிப்ரவரியில இன்னொர்கானிக் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி பிசிக்ஸுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் போங்க, பயாலஜிக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் போங்க. தேவைன்னா மட்டும் உங்களுக்கு தேவையில்லை, எல்லா நோட்ஸுமே இருக்குது, நீங்க நல்லா படிச்சுட்டீங்க என்றா உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸும் தேவையில்லை. ஆனா ஒரு 5 மாசம் தானே இருக்குது, அதுக்குள்ள ஒரு 3 மாசமோ ஒரு 4 மாசமோ போனீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ அப்படி உங்களோட டைமை நீங்க சரியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா மெடிசின் எல்லாம் பெரிய தூரத்திலே இல்லை பிள்ளை. எல்லாருமே மெடிசின் போகலாம், எல்லாருமே மெரிட் அடிக்கலாம், எல்லாருமே 90க்கு போகலாம். சரிதானே? ஸோ எம்சிக்யூ பெருசா டார்கெட் பண்ணுங்க. எஸ்ஏ சிம்பிளா செஞ்சு முடிச்சு போட்டுடலாம். 3 பாடத்திலையும் 90 எடுக்கிறதுக்கு எப்பயுமே அதை மனசுக்குள்ள வச்சு கொண்டிருந்தா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க 90 நோக்கி.